தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதாக ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காங்கேயத்தில் நேற்றிரவு தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து ஜி.கே. வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் அவர்கள் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். முழு விவரம். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் விஜயகுமார் உள்ளிட்ட 3 பேர் மீது காங்கேயம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடுகிறது. இதன் வேட்பாளராக விஜயகுமார் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து காங்கேயம் ரவுண்டானா பகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் நேற்று இரவு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஜி.கே. வாசன் வருவதையொட்டி காங்கேயம் நகர் முழுவதும் சென்டர் மீட்டிங்கள் மற்றும் பொது இடங்களில் தேர்தல் ஆணையத்திடம் எவ்வித அனுமதியும் பெறாமல் 100க்கும் மேற்பட்ட பாஜக, தமாக, பாமக உள்ளிட்ட கட்சி கொடிகள் கட்டப்பட்டன. இது குறித்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர்களுக்கு பொதுமக்கள் புகார் அளித்தனர். இது குறித்து நடத்திய விசாரணையில் தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் தேர்தல் ஆணையத்திடம் எவ்வித அனுமதியும் பெறாமல் கொடிக்கம்பங்களை பொது வெளியில் கட்டியது தெரிய வந்தது. இதற்கான ஆவணங்களை கேட்டபோது அவர்கள் அனுமதி வாங்காதது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பறக்கும் படை அலுவலர்கள் காங்கேயம் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் ஈரோடு தொகுதி தமாக வேட்பாளர் விஜயகுமார், காங்கேயம் தமாக பகுதி செயலாளர் தர்மராஜ் மற்றும் சுரேஷ் ஆகிய 3 பேர் மீது ஐபிசி 143, 290, 351 மற்றும் 171F ஆகிய 4 பிரிவுகளில் காங்கேயம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.